இலங்கை கடற்படை கைது செய்துள்ள 34 மீனவர்களையும் பறிமுதல் செய்த படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 21 பீரங்கி குண்டுகள் முழங்க மரியாதை. ஹெலிகாப்டர்கள் மூலம் மூவர்ண கொடி மீது மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. டெல்லி கடமை பாதையில் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றும் வகையில் கம்பீர அணிவகுப்பு. பிரம்மோஸ் ஏவுகணைகளை தாங்கியபடி ராணுவ வாகனங்கள், பீஷ்மா பீரங்கிகள், டாங்கிகள் அணிவகுப்பு. एंड बॉलवे मशीन पिकेट BM-2 की टुकड़ी 344 राणिक धनुष के नाम पर पिनाका अपार विनाशकारी. குடியரசு தின விழாவில் காற்றை கிழித்துக் கொண்டு வானில் வர்ணஜாலம் காட்டிய போர் விமானங்கள். ரஃபேல், சுகோய் 30, ஜாக்வார் உள்ளிட்ட விமானங்களை கண்டு பார்வையாளர்கள் பிரமிப்பு. குடியரசு தின விழாவில் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்த மோட்டார் சைக்கிள் சாகசம். தாமரை போன்று பல அடுக்குகளில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து அசத்தல். 20 other daredevils. Stunning display vividly recreates India's national flower, the lotus. और ये ह्यूमन पिरामिड 33 मैन पिरामिड एट सूबेदार अनिल कुमार और 8 डेयरडेविल. குடியரசு தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற இந்திய உள்நாட்டு தயாரிப்பு அதிநவீன ஆயுதங்கள். நடுவானில் பாதையை மாற்றி சென்று தாக்கும் திறன் கொண்ட பிரலே ஏவுகணையை பார்த்து வியந்த மக்கள். Vipath is the Pralay weapon system. Pralay is a surface-to-surface tactical weapon with a range in excess of 400 kilometers, designed to neutralize a wide variety of targets in the battlefield with pinpoint accuracy. உலகையே உற்று நோக்க வைத்த பினாக்கா ராக்கெட் லான்ச்சர். उसके ठीक पीछे लेफ्टिनेंट तुषार तोमर के नेतृत्व में 301 रॉकेट रेजिमेंट पिनाका से पिनाका मल्टी रॉकेट लॉन्चिंग सिस्टम की टुकड़ी आगे बढ़ रही है. स्वदेशी रूप से विकसित है. भगवान शिव के पौराणिक धनुष के नाम पर पिनाका अपार विनाशकारी शक्ति. குடியரசு தின விழாவில் 5000 கலைஞர்களின் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி. நமது நாடு பாரத நாடு என்ற பாடலுக்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் கலர்ஃபுல் நடனம். குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரை சாலையில் தேசிய கொடியேற்றினார் ஆளுநர் RN ரவி. தமிழகத்தில் 4வது முறையாக தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை. குடியரசு தின விழாவில் முப்படை ஊர்திகளின் கண்கவர் அணிவகுப்பு. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு படையினர் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் ஆளுநர்.
குடியரசு தின விழாவில் விருதாளர்களுக்கு பதக்கம் வழங்கி கௌரவித்தார் முதல்வர் ஸ்டாலின். சிறந்த காவல் நிலையங்களுக்கும் கோப்பை வழங்கி சிறப்பித்தார். தமிழக அரசின் நலத்திட்டங்களை விவரிக்கும் வகையில் ஊர்திகள் அணிவகுப்பு. செய்தித்துறை, கூட்டுறவுத்துறை என பல்வேறு துறை சார்பில் அலங்கரிக்கப்பட்ட ஊர்திகள் அணிவகுத்து சென்றன. தமிழகம் முழுவதும் குடியரசு தின விழா கொண்டாட்டம். மாவட்ட தலைநகரங்கள், நகரங்களில் கொடியேற்றி மரியாதை. அட்டாரி வாகா எல்லையில் தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சி கோலாகலம். இரு நாட்டு வீரர்களும் வீறு நடை போட்டு கம்பீரம். பொதுமக்களின் ஆரவாரத்தால் குலுங்கிய வாகா எல்லை. குடியரசு தினத்தை ஒட்டி கிண்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து. அதிமுக சார்பில் ஜெயக்குமார், அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆளுநர் தேநீர் விருந்து நிகழ்ச்சியை திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணிப்பு. தமிழக வெற்றி கழகம், முன்னாள் முதலமைச்சர் OPS மற்றும் ஆதரவாளர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். உற்சாகமாக கண்டு ரசித்த விருந்தினர்கள். மதுரை அரிட்டாப்பட்டி பாராட்டு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் வரவேற்பு. டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்ததற்காக பொதுமக்கள் நன்றி. டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். நான் வேறு, நீங்கள் வேறு அல்ல எனவும் பாராட்டு விழா உரையில் நெகிழ்ச்சி. டெல்லி விவசாயிகள் போராட்டம் 2 ஆண்டுகளை கடந்து நடந்து வருகிறது. டங்ஸ்டன் போராட்டம் 3 மாதங்களில் முடிவுக்கு வந்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். வேங்கை வயல் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவை. உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தல். ஸ்பெயினின் பில்பாவ் விமான நிலையத்தில் பலத்த காற்றுக்கு மத்தியில் தரையிறங்கிய விமானம். ஹெர்மினியா புயல் காரணமாக தடுமாற்றம். Mucha precaución al volante también porque algunas carreteras de la red secundaria están cortadas por la caída al monte. Mucha precaución al volante también porque algunas carreteras de la red secundaria están cortadas por la caída. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் வருகிற 30ஆம் தேதி கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருமயத்தில் சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி வீட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் தீவிரம். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி தரிசனம். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பார்வையாளர்களை கவர்ந்த ட்ரோன் ஷோ. வானில் காட்சிப்படுத்தப்பட்ட கடவுள்களின் உருவங்களை பார்த்து பக்தர்கள் மெய்சிலிர்ப்பு.
நடிகர் விஜய் நடிக்கும் 69வது படத்திற்கு ஜனநாயகன் என தலைப்பு. போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நான் ஆணையிட்டால் என்ற வாசகத்துடன் இடம்பெற்ற போஸ்டர். பாட்டில் ராதா பட விழாவில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்டார் இயக்குனர் மிஸ்கின். வெற்றி மிதப்பில் பேசவில்லை, 18 ஆண்டுகளாக போராடிக் கொண்டுதான் இருக்கிறேன் எனவும் உருக்கம். இசையமைப்பாளர் இளையராஜாவை இயக்குனர் மிஸ்கின் ஒருமையில் பேசியதை ஏற்க முடியாது. பேசுவதும் பின் மன்னிப்பு கேட்பதும் மிஸ்கினின் வேலையாக போய்விட்டது என்றும் நடிகர் விஷால் கண்டனம். புதுக்கோட்டை அருகே குழந்தைக்கு வாங்கி கொடுத்த நபாட்டி வேப்பரில் உயிருடன் நெளிந்த புழுக்கள். உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க பெற்றோர், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. கோவை கொடிசியா மைதானம் அருகே தேசிய அளவிலான மோட்டார் பைக் பந்தயம். ஆர்வமுடன் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து சாகசம் காட்டிய வீரர்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் குடியரசு தினத்தன்றும் படு ஜோராக நடந்த மது விற்பனை. அரசு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையிலும் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை. இங்கிலாந்தில் எயோவின் புயல் தாக்கத்தால் இடிந்து விழுந்த கட்டிடம். பாதியளவு இடிந்த கட்டிடத்தில் பணி செய்த கட்டுமான தொழிலாளர்கள். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் காசா திரும்ப காத்திருக்கும் மக்கள். 6.5 லட்சம் பேர் வடக்கு காசா பகுதிக்கு திரும்புவதற்கு காத்திருப்பதாக பாலஸ்தீனிய அதிகாரிகள் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.